வெல்கம் டு ஷைஸி மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ பாருங்கள், இதில் ரேடியஸ் ஆஃப் அ வீல் கொடுத்துருக்காங்க. ரேடியஸு அதாவது ஆரம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வீல்னால் வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீலினுடைய ஆரம் கொடுத்துருக்குறாங்க. ஹவு மெனி ரெவல்யூஷன் எத்தனை சுற்று வரும் 11 கிலோமீட்டர் போகிறதுக்குன்னு கேட்டால் ஒரு சுற்று அப்படின்னாலே அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன? சுற்றளவு. சி கண்டுபிடிக்கணும். சிக்கு ஃபார்முலா என்ன? 2πr, அதாவது 2 பெருக்கல் 22/7 பெருக்கல் ஆரம் எவ்வளவு? 1.75 இருக்குது. இது மீட்டரில் இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு தடவை, இதை அடித்தா 0 தடவை, மிச்சம் அந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. 17 வந்து 2 தடவை, மிச்சம் 3 35 5 தடவை. இப்போ 25 2 50, 50ஐயும் இந்த 22ஐயும் நம்ம பெருக்கிறோம். ஓகேவா? பெருக்கினா என்ன வருது? 11ன்னு வருது. ஈக்குவல் டு 11. இது மீட்டரில் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எத்தனை ரெவல்யூஷன், எத்தனை சுத்து அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் இங்கே பாருங்க, 11 மீட்டருக்கு ஒரு ரவுண்டு. அப்படியா இருந்தால் 11 கிலோமீட்டருக்கு எத்தனை ரவுண்டுன்னு பார்க்கலாமா? அப்போ 11 அடிச்சிடலாம். ஆனால் கிலோமீட்டர் மீட்டர் இருக்கும்போது அடிக்கக்கூடாது. இப்போ கிலோமீட்டர் தானே பெருசு. ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்ரு? 1000 வருமா? அப்போது மேலே இருக்கிற 1 தேவை கிடையாது. 11 இன்ட்டு இதை 1000ன்னு போட்டால் இந்த கிலோமீட்டர் என்னவாக மாறிடும்? மீட்டராக மாறிடும். இதை கேன்சல் பண்ணுங்க. மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. மீட்டரும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன வருது? 1000 ரெவல்யூஷன்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ எத்தனை ரெவல்யூஷன் போகுது? இந்த 11 மீட்டர் ஒரு ரெவல்யூஷனுக்கு வரும்போது 11 கிலோமீட்டர் போகிறதுக்கு எத்தனை சுற்று வரணும்? அந்த வீலு 1000 சுற்று வரணும். ஓகேவா? இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். நல்லா பார்த்துக்கோங்க இதைய. ஓகேவா? இந்த சி சுற்றளவு ஃபார்முலா என்ன? ஒரு வட்டத்துக்கு 2πr, பையனுடைய மதிப்பு 22/7. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.